ரவிக்குமார் ஒரு நல்ல எழுத்தாளர். சென்னை அடுக்குமாடி குடியிருப்பில் 7வது அடுக்கில் ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரக்கூடிய அந்த எழுத்தாளர் ரவிக்குமார். ரவிக்குமார் எது மாதிரியான எழுத்தாளர்? புரட்சி எழுத்தாளரா, பத்திரிகை எழுத்தாளரா அப்படின்னா, திகில், அமானுஷம் இது மாதிரி பரபரப்பான செய்திகள் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். அது அவரோட கற்பனையில் எழுதாமல் உண்மையாக நடந்த சம்பவம், நடந்தேறிய விஷயங்களை பற்றி எழுதுறதுல தான் அவர் ஸ்பெஷலிஸ்ட். அதனால் ரவிக்குமார் கொஞ்சம் பிரபலமாகவே இருந்தார். அவருக்கு நேரில் பார்க்குறக்கு ரசிகர்களும் வர இயல்பாகவும் கடிதங்கள் வருவதும் இயல்பான விஷயமா இருந்துச்சு. முடிந்த அளவுக்கு நேரில் யாரையும் சந்திக்க விருப்பம் இல்லாதவர் ரவிக்குமார். எப்போவுமே அவர் முகத்தில் ஒரு மாஸ்க் அணிஞ்சிட்டே இருப்பார். ஏன்னா அவரோட இயல்பான வாழ்க்கையை வாழணும், யாருக்கும் தான் அப்படிங்கிறது பரிச்சயப்பட வேணான்னு யோசிக்கக்கூடியவர். அப்படி இருக்கிறவருக்கு தினம் தினம் கடிதங்கள் அதிகமாக வர ஆரம்பித்தது. ஏன்னா நேரில் பார்க்க முடியாத சூழ்நிலையில் ரசிகர்கள் எல்லாம் கடிதம் வகையில் அவங்களோட விருப்பத்தை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த கடிதங்கள் நார்மலாக எனக்கு உங்களை பிடிக்கும், உங்கள் எழுத்துக்கள் பிடிக்குங்கிறது மட்டும் இல்லாமல், நானும் இது மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தேன், நான் இது மாதிரி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன்னு பகிர்றதும் நிறைய கடிதங்களில் இருந்துட்டு இருந்துச்சு. அதற்கு அவர் பதிலும் எழுதுவார். வாசகர்கள் எழுதுகிற கேள்விகளுக்கு பதில் மட்டும் இல்லாமல், உண்மையாலுமே அந்த சம்பவம் சுவாரஸ்யமாக இருந்தாவோ இல்லை அவரோட வட்டாரத்தில் விசாரிச்சுட்டு அது உண்மையாகத்தான் இருக்குங்கிற பட்சத்தில் அவர் நேரில் போய் அதை பற்றியும் எழுத்துக்களாக கொடுத்துட்டு இருந்தார். இப்படி தான் அந்த அன்னைக்கு காலையில் அமாவாசை கண்டிப்பாக அருகில் இருக்கிற அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரவிக்குமார் காலம்பரை எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிறார். அப்போ தான் போஸ்டெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த கடிதங்கள்லாம் நிறைய இருக்கவே ஒரு கடிதம் மட்டும் சிவப்பு நிறத்தில் வித்தியாசமான ஒரு கடிதம் மாதிரி அவர் மனசுக்கு தோணுச்சு. எல்லாம் வெள்ளைத்தாள்களில் இருக்கும்போது இது மட்டும் சிவப்பு நிறத்தில் இருக்கவும் பொதுவாகவே வித்தியாசமாக தெரியும் இல்லைங்களா? அதை எடுத்து படிக்கலாங்கும் போது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு, எந்த ஊருன்னு பார்க்குறாரு. அப்போது அதில் பேர் ஊரில் எதுவுமே இல்லை. இந்த கடிதம் மட்டும் வந்திருக்கு, ஊர் பேரே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் அது சுவாரஸ்யமாக இருந்துச்சு. உடனே பிரிக்கிறாரு. பிரித்ததும் உள்ளே வெள்ளைத்தாளில் எழுதப்பட்டு இருக்கு, ஆனால் சிவப்பு நிறத்தில் எழுதப்பட்டு இருக்கு. என்ன எழுதியிருக்கு? இந்த கடிதத்தை பார்த்ததும் நீ சேர வேண்டிய முகவரி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் அட்ரஸ், ஒரு முகவரி கொடுத்துருக்காங்க. ஏன் வேற மேலே பேரெல்லாம் எதுவும் இல்லை, கதவு என்னன்னு கொடுத்து முகவரி கொடுத்து அட்ரஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. யாரை தொடர்பு கொள்வது, யார் அனுப்பிச்சாங்க, ஒரு ஃபோன் நம்பரோ இல்லை எந்த ஒரு இதுவும் கிடைக்கல. அந்த முகவரி மட்டும்தான் இருந்துச்சு. உடனே ரவிக்குமாருக்கு ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அந்த ஊர் அட்ரஸ் பார்க்கும்போது அதுக்கு ஒரு 2 நாள் கழித்து அவர் போக வேண்டிய ஊருக்கு பக்கமாக இருந்ததுனால இது கண்டிப்பாக போயே ஆகணும்னு முடிவு பண்ணிவிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டுன்ட்டு அவர் தினசரி வேலைகளில் செய்கிறார். ஆனால் அவரால் நைட்டு தூங்கவே முடியல. அந்த சிவப்பு கடிதம் மட்டும் வந்து போயிட்டே இருந்துச்சு கண்ணில். உடனே அந்த சிவப்பு கடிதத்தை போய் தேடுறாரு, எங்கேயுமே காணோம். தான் எங்கே வச்சோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாரு. அவர் வழக்கமாக கடிதங்கள்லாம் வைக்கிற ட்ராவில் போய் பார்க்குறாரு, அங்கேயும் இல்லை. உடனே டேபிளில் இருக்குமா, அங்கே இருக்குமா, இந்த மேஜை அங்கே செல்ஃபுன்னு போய் தேடுறாரு, எங்கேயுமே அந்த கடிதம் கிடைக்கல. நம்ம கோயிலுக்கு போகிற அவசரத்தில் பேக்கெட்லேயே வச்சுட்டு போயிட்டோமான்னு சொல்லி சட்டையில் பார்க்குறாரு, அதுலேயும் இல்லை. ஒருவேளை நம்ம கார்லேயே வச்சுட்டோமான்னு சொல்லி அந்த இதுலேயும் 7வது மாடியிலேருந்து அவர் லிஃப்ட்டுக்கு போகிறாரு. லிஃப்ட்டும் ஒர்க் ஆகலை. சரி, இனி தாமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி படிக்கட்டுகள்லேயே இறங்கி அந்த 52 வயது ரவிக்குமார் தாவி ஓடுறாரு அந்த கடிதத்தை தேட. கார் எடுத்து போனதுதான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. கார் சாவி அவர் எடுக்காமல் வந்தது. திரும்பவும் 7 மாடிகளும் ஏறி அவரோட அறைக்கு போய் கார் சாவி எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி காரை நீக்கி பார்க்கும்போது காருக்குள்ளேயும் எங்கேயுமே அந்த கடிதம் இல்லை. அப்போ காருக்குள்ளே இல்லை, நம்ம எங்கே போட்டிருப்போன்னு யோசனை பண்ணிட்டே அவர் 7 மாடி ஏறி உள்ளே போகிறாரு. உள்ளே போனதும் தான் அவருக்கு தெரிஞ்சது, நம்ம கடிதம் நம்மளோட மெத்தைக்கு கீழே தானே வச்சோம் அப்படின்னு. அடடா, நம்ம மெத்தைக்கு கீழே வச்சுருக்கோம், அது தெரியாமல் இவ்வளோ நேரம் அலைஞ்சிட்டோமேன்னு சொல்லி அவர் மூச்சு வாங்க உள்ளே ஓடி போய் மெத்தையை தூக்கிட்டு பார்க்குறாரு. அந்த சிவப்பு கடிதம் இருந்துச்சு. அப்பாடா, கடிதம் இங்கே தான் இருக்குது, அதில் என்ன எழுதியிருக்குன்னு திரும்பவும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு உள்ளே பிரிக்கிறார். வெள்ளை காகிதம் இருக்குது, ஆனால் சிவப்பு கலரில் எழுதப்பட்டிருந்த அந்த எழுத்துக்கள் இல்லை. முகவரி இல்லை, பெயர் இல்லை, உள்ளே எழுதப்பட்டிருந்த முகவரியோ எதுவுமே இல்லையே. இந்த கடிதம் பார்த்ததும் இந்த முகவரிக்கு வரணும்னு தான் நம்ம படித்தோம், இல்லை வேற ஏதாவது படித்தோமா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த முகவரி அவர் நினச்சி பார்க்குறாரு.
அவரு போக வேண்டிய ஊருக்கு அருகில் இருந்தது தானேங்கிற அளவுக்கு அவருக்கு புரியுது. சிந்திச்சு கடைசியில் ஓரளவுக்கு அந்த முகவரி அவர் மனசில் பதிஞ்சிருது. இனியும் போனால் இந்த 2 நாளில் நம்ம முகவரியை சுத்தமாக மறந்துடுவோம். உப்பா அதில் இருக்கிற ஆர்வம் சுவாரஸ்யத்தை போய் நம்ம கிளம்பிடுன்னு சொல்லி இரவோட இரவாக அவர் வராரு. அமாவாசை இருட்டில் அவரோட கார் எடுத்துட்டு அந்த முகவரியை மனசில் பதிஞ்சிட்டு கிளம்பிடுறாரு ரவிக்குமார். அந்த முகவரியை தேடி போகிறாரு. அது மிகப்பெரிய நகரத்துக்கு பின்னால் இருக்கிற ஒரு கிராமம் தாங்கிறது அவருக்கு அங்கே புரியுது. இருட்டில் சரியாக அவரால் வழி பார்த்து போக முடியல. ரொம்ப நெடுந்தூர பயணம் பட்டுட்டாரு. இப்போ அவருக்கு ரெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு. ரொம்ப களைப்பாக இருந்ததுனால அவர் எங்கே நிறுத்தலாங்கும் போது அந்த வழிநடுகை எந்த தங்கிறதுக்கான ஒரு அறைகளோ இல்லை ஒரு கோயில் குளமோ எதுவுமே இல்லாததுனால அவர் அதுக்கு மேலே தொடர்ந்து என்னால் போகவும் முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டு, நீ கார்லேயே நம்ம ஓரமாக நிறுத்தி படுத்துற வேண்டியதான், இதுக்கு மேலே என்னால் களைப்போட வண்டியை செலுத்த முடியாதுன்னு ரவிக்குமார் முடிவுக்கு வந்துடுறாரு. அவரோட காரை எங்கே நிறுத்தலாங்கும் போது அவருக்கு அமாவாசை இருட்டு இல்லைங்களா அந்த அன்னைக்கு, ஏதோ மரங்களெல்லாம் உயர்ந்த பகுதியாக இடத்துல வந்திருக்கோங்கிறது மட்டும் புரிஞ்சுது. அந்த மரத்தங்களுக்கு இடையே அவர் காரை நிறுத்திட்டு அதுலேயே படுத்து உறங்கலாம்னு முடிவு செஞ்சிடுறாரு. ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கவே அவர் காருக்கு பின் சீட்டில் இருக்கிற அவரோட தண்ணி கேனை எடுக்க முயற்சி செய்கிறாரு. முன்பக்கம் இருந்தே பின்னாடி திரும்பி எடுக்க முடியாதனால அவரோட டிரைவர் சீட்லேருந்து இறங்கி பின்னாடி வந்து எடுக்கலான்னு கதவை நீக்கிறாரு. அவரால் கதவை நீக்கவே முடியல. என்னப்பா ஸ்டக் ஆயிடுச்சு போல இருக்கேன்னு எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு, இல்லை. உடனே அவர் பக்கத்து சீட்டுக்கு டிரைவர் சீட்டுக்கு நகர்ந்து உட்காந்து அங்கே கதவை நீக்க முயற்சி செய்கிறாரு. அப்பவும் கதவை நீக்க முடியல. இது என்ன வம்பா போச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு 2 பக்கமும் முடிவு பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பின்னாடி இருந்து மெல்லமாக தாவி முன்பக்கம் இருந்து பின்பக்கம் வந்துடுறாரு. அந்த வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணியை எடுத்து அவர் எவ்வளோ தாகமோ அவ்வளவும் குடிச்சிடுறாரு. குடித்ததும் ஸ்டக் ஆனதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம், இப்போ ஒரு அணு அளவு கூட என்னால் அசைய முடியாது, அவ்வளோ களைப்பாக இருக்குன்னு சொல்லி அவர் அப்படியே படுத்து உறங்க போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.